நம்ம இன்றைக்கி பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ வெங்காயமும் பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். இது பூண்டு குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் தாராளமாக ஊற்றுங்க. நல்லா இது வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. குழம்பு தூள் கரைச்சி வச்சுருக்கோம். புளியும் குழம்பு தூளும், வீட்டு குழம்பு தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருக்கோம். இதை இப்போது அந்த வெங்காயம் பூண்டில் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் வாடை போட்டு நல்லா கொதி வந்து ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காயட்டும். பட்டை மிளகாய் 1 கிள்ளி நல்லா போட்டுக்கலாம். 3 கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்கள். இதில் ஒரு துண்டு வெல்லம் அப்படியே போட்டுருங்க. அதுவே கரைஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் அது கரையிற அளவு மட்டும் இருக்கட்டும். நல்லாயிருக்கும். இப்படி நம்ம போட்டோம்னா, வெல்லம் கொஞ்சம் போட்டோம்னா இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போது வெல்லம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இது போதுமான அளவு. இல்லை உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். சிம்லேயே வச்சுருங்க. எனக்கு இது போதுமான அளவு, அதனால் நான் ஆஃப் பண்ணிடுறேன். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அனைவரும் உண்டு மகிழ்வோம். நன்றி.